இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நெற்றியின் நடுவே சந்தனம் குங்குமம் வைப்பதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த நேயர் அடியேனை பார்த்து தான் அந்த கேள்வி கேட்டாரான்னு தெரியல. நான் எனக்காக இல்லை, எல்லோருக்காகவும் இந்த விளக்கத்தினை சொல்கிறேன். அதாவது நெற்றியின் நடுவே, அதாவது அவரவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி அந்த நெற்றியிலே திருநீர் இடுபவர்களும் இருப்பார்கள், திருமண் இடுபவர்களும் இருப்பார்கள், இது போக சந்தனம் வைத்துக் கொள்பவரும் இருப்பார்கள், அதிலே குங்குமம் வைத்துக் கொள்பவர்களும் இருப்பார்கள் அல்லவா? இது ஏன் இந்த மாதிரி நெத்தியில ஏதாவது வைக்கணுமான்னு சொன்னா கண்டிப்பாக வைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பாரம்பரியமான ஒரு விஷயம். இதற்கு பின்னால் என்ன ஒரு தாத்பரியம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோருக்குமே 3 கண்கள் என்பது உண்டு அப்படின்னு சொல்றார். பொதுவாக இந்த தேவர்களுக்கான இந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணும் பொழுது எந்த தெய்வத்திற்கான ஒரு அஷ்டோத்திரம் பண்ணாலும் சரி, அது விநாயக பெருமானுக்காக இருந்தாலும் சரி, சிவாஷ்டோத்திரமாக இருந்தாலும் சரி, சுப்பிரமணிய சுவாமிக்காக இருந்தாலும் சரி, அல்லது மகாலட்சுமிக்கே இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்திற்கு ஒரு நாமாவளியை சொல்லும் பொழுது கூட இந்த ஒரு மந்திரமானது அங்கே இடம்பெற்றிருக்கும். எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, சோம சூர்யாக்னி லோச்சனாய நமஹா அப்படின்னு சொல்லுவா. லோச்சனம்னு சொன்னா கண்ணு, சோம லோச்சனம், சூரிய லோச்சனம், அக்னிலோச்சனம்னு சொல்றார். சோம சூரிய அக்னிலோச்சனாய நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு நாமாவளி வந்துடும். அதாவது எப்படி சொல்றான்னு பார்த்தா, வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், மூன்றாவதாக அக்னி என்கின்ற ஒரு கண் என்பது உண்டு அப்படின்னு சொல்றார். அப்படித்தான் மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த கண்ணை அக்னின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கண் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்முடைய நெற்றி பகுதியிலே தான் இடம் பிடித்திருக்குமாம். அந்த நெற்றி கண்ணை திறக்கக்கூடிய சக்தி பரமேஸ்வரனுக்கு மாத்திரம்தான் உண்டு. அந்த நெற்றிக்கண்ணை திறக்கிறார் இல்லையா, நெற்றிக்கண்ணை எப்பொழுது திறப்பார் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு கோபத்தினுடைய உச்சிக்கு செல்லும் பொழுது, அந்த கோபமானது தலைக்கு ஏறும் பொழுது அங்கிருந்து நேராக நெற்றிக்கண்ணை திறந்து எதிரில் இருப்பவர்களை எரித்து விடுகிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆக இந்த நெற்றிக்கண்ணானது எப்பொழுது திறக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கோபத்தினுடைய உச்சிக்கு செல்லும் பொழுது. இப்ப அப்படியே மனிதர்களை கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு கோபம் என்பது வரும் பொழுது அப்படியே நெத்தி சூடேறுதுன்னு சொல்றோம் இல்லையா, எனக்கு அப்படியே தலை சூடேறிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னா அந்த சூடானது எங்கிருந்து புறப்படும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய அந்த மூலாதாரத்திலிருந்து புறப்படும். அந்த அக்னியானது புறப்படும். அந்த அக்னியானது புறப்பட்டு இந்த இடத்திலிருந்து வெளிப்பட்டால் என்ன ஆவது அப்படிங்கிறதுக்காகத்தான் உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்த வேண்டும், உன்னுடைய அகங்காரத்தை நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ நெற்றியிலே உன்னுடைய சம்பிரதாயத்தின்படி அந்த பொட்டுக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். நம்ம இதை பிராக்டிக்கலாகவே பார்க்கலாமே. ஒரு பெண்மணி இருக்கிறார்னு சொன்னால் நெற்றியிலே எதுவுமே வைக்காத பெண்மணியை பார்க்கும் பொழுது ஒரு விதமான உணர்வு என்பது வரும். அதே நெற்றி நிறைய ஒரு குங்குமத்தை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது நமக்குள்ளாகவே ஒரு வித உணர்வு என்பது தோன்றுகிறது அல்லவா. எப்படி தோன்றும் என்று சொன்னால் அவரை கையெடுத்து வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு தோன்றுறது அல்லவா. நீங்க அப்படி இந்த கோவில் வாசல்ல கடை வச்சிருக்கவாள்லாம் பார்க்கலாம். அப்படியே கடை வச்சுட்டு இருக்கானும் பொழுது ஒரு பெண்மணி நல்ல குண்டா உட்காந்துட்டு இருப்பா, முகம் நிறைய மஞ்சள் பூசின்னு இருப்பா, நெத்தில குங்குமம் வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா அவ கடையில தான் போய் நிறைய பேர் எனக்கு அந்த மஞ்சள் கும்பு கொடுமா, குங்குமம் கொடுமா, எனக்கு அந்த திருமாங்கல்ல ஷரடு கொடுமான்னு சொல்லி வியாபாரங்களை அவருடைய கடையிலே தான் போய் நிறைய பேர் வாங்குறதையும் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் நெத்தியில எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்கவளை பார்க்கும் பொழுது அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவாளே தவிர ஒரு ஈர்ப்பு என்பதே அங்கே வராதல்லவா. இதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம உடம்பிலே அதாவது வலதுபுறத்திலிருந்து ஒரு நாடி அப்படிங்கிறது வரும், இடதுபுறத்திலிருந்து ஒரு நாடிங்கிறது வரும். இந்த 2 நாடியும் ஒன்றாக இணைகின்ற அந்த சுஷும்னா நாடின்னு சொல்லுவா. இந்த இடத்திலே நாம் நெற்றி பொட்டிலே அதாவது நெற்றிலே ஒரு சந்தனம் வைக்கும் பொழுது இந்த சந்தனமானது குளிர்ச்சியினை தருகிறது. அதிலே ஒரு குங்குமத்தினை வைக்கும் பொழுது இந்த குங்குமத்தினுடைய மூலப்பொருள் எதுன்னு பார்த்தோம்னா மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்ததுதானே குங்குமம். ஆக இந்த மஞ்சளோடு இந்த படிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுண்ணாம்பும் கலந்த இந்த மஞ்சளை கொண்டு இந்த குங்குமத்தை நாம் நெற்றியில இட்டு கொள்ளும் பொழுது அங்கே அது சாந்தப்படுகிறது. அந்த நெற்றிக்கண் அதாவது அந்த கோபம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த கோப உணர்ச்சியானது கட்டுப்படுத்தப்படுகிறது. நம்முடைய எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்கள் இவர்கள் அத்தனை பேருமே இந்த சந்தனத்தை நெற்றிலே வைத்து கொண்டு பார்க்கலாம். பிராக்டிக்கலா நான் சொல்றேன்,
திருநீர் இடுவதன் மூலமாக, அதாவது நீரில்லா நெற்றி பாழ் அப்படின்னே சொல்லுவார். இந்த திருநீற்றினை இட்டுக்கொள்வதன் மூலமாக கூட நம்முடைய உடல் ஆரோக்கியமானது கட்டுப்படுகிறது. அதே மாதிரிதான் திருமண்ணிற்கும் அதே மகத்துவம் என்பது உண்டு. இந்த சந்தனம்ங்கிறது நெத்தியில் வச்சிருக்கா இல்லையா, இந்த சந்தனம் பார்த்தோம்னா இது சந்தன மரத்திலிருந்து தயாரிக்கப்படுவது அல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை கோபி சந்தனம்னு சொல்வார். இந்த கோபி சந்தனம் என்பது கூட ஒரு மண்ணிலிருந்து வருவதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோபி அப்படிங்கிறது கூட ஒரு வகையான மண் தான். அந்த மண்ணினை நாம் நெற்றிலே இட்டுக் கொள்ளும் பொழுது நம்முடைய அகங்காரமானது கட்டுப்படுகிறது. என்றோ ஒரு நாள் நாம் இந்த மண்ணிற்குள்ளே செல்ல வேண்டும், நாம் சாம்பலாகத்தான் ஆகப் போகிறோம் என்பதைத்தான் இந்த திருநீரும் இந்த சந்தனமும் நமக்கு உணர்த்துகிறது. நடுவிலே வைக்கக்கூடிய குங்குமமானது நம்முடைய அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையையும் இந்த கோபத்தினையும் இந்த அகங்காரத்தினையும் கட்டுப்படுத்துகிறது. தெய்வத்தின்பால் நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. இதுக்கு தான் நான் பிராக்டிக்கலான விஷயம்னு ஒன்று சொன்னேன். நெத்தியில வச்சுட்டு இருக்கிறவளை பார்த்தாலே கையெடுத்து நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது இல்லையா? அதே நெத்தியில இல்லாதவளை பார்த்தா அந்த மாதிரி தோணவே தோணாது இல்லையா? இதுதான் அங்கே ஒரு அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய வித்தியாசம். இதனை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தின்படி இதை வச்சுக்கிறதுல நமக்கு என்ன தயக்கம்? இதை வச்சுட்டு நம்முடைய சம்பிரதாயம் இல்லையா, இதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியத்தையும் நான் சொல்லிட்டேன். இதை எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு இனிமேலாவது எந்தவித தயக்கமும் இன்றி எல்லோருமே அவரவருக்குரிய சம்பிரதாயத்தின்படி நெற்றியிலே இட்டுக்கொள்ள வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.